வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இன்டர்நேஷனல் ஜெம்மாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இந்தியா லிமிடெட். இது வந்து ஐஜிஐஎல்ன்ற பேரு. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ஸ்பெஷல் ஜெர்ம்ஸ், ஸ்டோன்ஸ், இந்த பச்சைக்கல்லு, வைரக்கல்லு, அப்புறம் மரகத கல்லு, இதெல்லாமே குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேஷன் கொடுக்குற பெரிய லேபரேட்டரி. இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்தியாவிலேயே பெரிய லேபரேட்டரி. அண்ட் இவங்களோட இது சர்டிபிகேஷன் ஒர்த் வந்து ஆல் அக்ராஸ் த குளோப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் த யூனிக் கம்பெனி. அதனால நான் இன்னைக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் ரிவ்யூ. இன்னைக்கு என்னன்னாக்கா, ஹை வந்து 332.95, லோ வந்து 329. 52 வீக் ஹை வந்து 642 அண்ட் 52 வீக் லோ வந்து 282. ஆல் டைம் ஹை 642, ஆல் டைம் லோ 282. இந்த 52 வீக் ஹை பிளஸ் ஆல் டைம் ஹை ரெண்டுமே ஒண்ணா இருக்கு. இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுனாக்கா, இது வந்து ஃபேர்லி இப்போ புதுசா வந்து ஐபிஓ. இதோட ஹை ரீசெண்டா அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்டா வந்த ஐபிஓ. நான் ஐபிஓ பார்த்தேன், பட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ வேல்யூவேஷன் அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் பார்ட்டிசிபேட் பண்ணல. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. டிடிஎம் பிஇ இப்போ பிரைஸ் டு எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 27.96, 28 பிஇ இருக்கு. 28 பிஇன்றது ஓகே, ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகம். ஏன்னா 20 to 25 இருந்தாக்கா பெட்டர்னு கன்சிடர் பண்ணலாம். 27 இருக்கிறதால கொஞ்சம் அதிகம் தான். பட் செக்டார் பிஇ பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே, ஏன்னா செக்டார் பிஇ வந்து 45 இருக்கு. அதனால இது கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் குட், நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இபிஎஸ் எர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து growth வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் எஃப்ஐஐ வந்து நல்ல ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 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 தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய த்ரெட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஜனவரின்னு நினைக்கிறேன். ஜனவரி 2025ல தான் இது இதானது. 1 இயர் தான் ஆகுது ஐபிஓ வந்தது. ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 400ல இருந்தது. 380 to 400 அண்ட் சம்திங் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஐபிஓ பிரைஸை விட கம்மியா இருக்கு. ஸோ 330 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அதனால இது கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஸ்டாக்னு சொல்லி நான் இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 4 அனலிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டிங். இது ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ஏன்னா ரீசெண்டாக வந்தது. அதனால உங்களுக்கு அனலிஸ்ட் 4 பேர் தான் இருக்காங்க. பை ரேட்டிங் 50%, அவுட் பர்ஃபார்ம் 50%, ரெண்டுமே பை கால தான் குறிக்குது. செல் ரேட்டிங் எதுவும் இல்லை. அப்புறம் பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயரா லிஸ்ட் ஆனதுல இருந்தே இது மைனஸ்ல தான் இருக்கு. ஏன்னா கரெக்ஷன் நம்மளால கிராஃப்லயே பார்க்க முடியுது கிளியரா. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிவட் பாயிண்ட் 333ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 339, R3 வந்து 351 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் 327ல இருந்து 315 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து ட்ரேடிங்க்கு தான். நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், பிகாஸ் வி ஆர் வேல்யூ இன்வெஸ்டர். மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸுக்கு 324ல இருக்கு. 200 டேஸ் வந்து 356ல இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் ஆப்வியஸா 100% பை. எதனாலனாக்கா, ஸ்டாக் வந்து ஐபிஓ பிரைஸை விட கம்மியா இருக்கு. ஸோ கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கிறதால பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒர்த் கன்சிடரிங் நினைக்கிறாங்க. நீங்க மணி கண்ட்ரோல்ல இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டீடைல்ஸ் கிளியரா தெரியும். ஃபோரம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்கா, வேரியஸ் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஒப்பீனியனை இதுல ஷேர் பண்ணிக்குவாங்க. அதை ஃபுல்லா நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது, பட் நம்ம அதுல இருந்து ஒரு ஐடியா கெயின் பண்ணிக்கலாம். ஃபைனான்சியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 21ல இருந்து 23 வரைக்கும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24ல நல்ல குட் இன்கிரிமெண்ட் இருக்கு. ரெவென்யூ நல்லா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொமோட்டர்ட்ட 76% இருக்கு. டிஐ 10.55% வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ 5.14% வச்சிருக்காங்க. அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட்ல எஃப்ஐஐ எடுத்திருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக். இப்போ டிசம்பர் 24ல 9.1 வச்சிருந்தது. அப்புறமா 9.8 ஆயிருக்கு. அப்புறமா ஜூன்ல வந்து 10.18 ஆயிருக்கு. செப்டம்பர்ல 10.55 ஆயிருக்கு. ஸோ எவ்ரி குவார்டர் கான்ஸ்டன்டா இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. யாரு? எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இது என்னத்த குறிக்குதுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. இது வந்து ஃபியூச்சர்ல வேல்யூவேஷன் நல்லா அதிகமாகும், பிரைஸ் வேல்யூ அதிகமாகும் அப்படின்றத குறிக்குது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, டைட்டன் கம்பெனி, கல்யாண், தங்கமயில், பிஎன் கில், ப்ளூ ஸ்டோன் ஜுவல், இது எல்லாமே பியர்ஸ். எல்லாமே தெரிஞ்ச கம்பெனி. பிளஸ் எல்லாத்தையும் விடையும் இது வேல்யூவேஷன் சூப்பரா இருக்கு. அட்ராக்டிவா இருக்கு. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 27ல இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 86, 27, 46 இந்த மாதிரி இருக்கு. ப்ளூ ஸ்டோன் ஜுவல் வந்து மைனஸ்ல இருக்கு. ஏன்னா அது லாஸ் மேக்கிங் கம்பெனினாக்கா உங்களுக்கு பிஇ வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனில உங்களுக்கு பிஇ எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கும். அண்ட் பிஇ வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னாக்கா, 15 to 25 இல்லைனாக்கா 10 கீழே இருந்தாலும் நல்லது தான்.
25க்கு மேல இருந்தாக்கா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்ட்டு. இது வந்து 27 28 இருக்கு. பட் ஃபேர்லி வேல்யூடு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்பதான் வந்திருக்கு. பிளஸ் ஐபிஓ வேல்யூவோட கம்மியா இருக்கு. அதனால நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா மாடரேட் ஸ்டாக். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன் கேன் கன்சிடர் ஃபார் மீடியம் டர்ம். இப்போ ரீசெண்டாக எதுக்கு அந்த கரெக்ஷன் வந்ததுன்னு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னாக்கா டேரிஃப் வந்து ஜெம்ஸ் ஸ்டோன்ஸுக்கெல்லாம் அதிகமான டேரிஃப் வந்து போடுறேன்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ரீசெண்டாக லாஸ்ட் குவார்ட்டருக்கு முன்னாடி. ஸோ அதனால இதோட பிரைஸ் கரெக்ஷன் வந்து நல்லா ஆணுச்சு. ஏன்னா 400ல இருந்து ஆல்மோஸ்ட் 330க்கு வந்துருச்சு. இப்போ டேரிஃப் எல்லாம் கொஞ்சம் அந்த இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகுற மாதிரி தெரியுது. இந்த 2026ல அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். சால்வ் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஆக்சுவலா ஜெம் ஸ்டோன்ஸ் இந்தியாவில் நல்ல இது இருக்கு, growth இருக்கு. இங்கதான் நிறைய மேனுஃபேக்சர் ஆகி ஃபாரினுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால அந்த டயத்துக்கு இது நல்லா வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.